வந்து பனை மரத்து மேலே உக்காந்தா கூட அது அதோட உயரத்துக்கு அது பார்க்க மாட்டேங்குது. எப்போவுமே அது கீழே இருக்கிற பொருளையே பார்க்குது, அதுக்கான உணவு தேவையான இருக்குது. ஆமாம். அந்த மாதிரி மனுஷங்களுக்கும் வயசுக்கு ஏற்ற அந்த பக்குவம் இல்லாமல் எப்போவுமே அந்த கீழ்நிலையிலே இருக்கிறாங்களே, அவங்க மாறணுன்னா என்ன பண்ணுறது? மாறுறதுக்கு தான் பல மகான்கள் பல உண்மைகளை சொல்லிக்கிறான். ஆனால் இவன் அந்த உண்மையில் போனால் இவனுக்கு சிரமமாக இருக்குது. அதனால் பகுற்றில் போய் உட்காந்துக்கிறான். அந்த பகுற்றில் உட்கார்றது தான் மதமாற்றம். ஏன்னா இது கஷ்டம், அதனால் இதுக்கு வர முடியாது. கூட்டமாக கூடி கும்மி அடிக்கிறது தான் மதமாற்றம். அது ஈஸியாக இருக்காங்க, ஈஸி. ஏன்னா இதில் ஒரு கஷ்டமும் கிடையாது. போகலாம் வரலாம், இருக்கிற மாதிரியே இருக்கலாம். இப்போ கூட என்ன சொன்னாங்க, தலையெல்லாம் வலிக்குது சாமி, நெத்தியெல்லாம் புடுங்குது அப்படின்றாங்க. இதை மற்ற இதில் போக மாட்டோம், பக்தியில் போனால் வருமா? வாய்ப்பில்லை, வராது, வாய்ப்பு கிடையாது. அப்போது மாறுது இல்லை. இந்த மாற்றத்தை அவன் விரும்பணும்ல, விரும்ப மாட்டான். அது அவனுக்கு உபதிரமாக இருக்கும். ஆனால் சொல்லுவான், நான் கடவுளை தேடுறேங்க, கடவுளை வழிபடுறேங்க. நான் ஒருபோதும் கடவுளை வழிபட முடியாது. கடவுள்ன்றது இந்த உடலோ மனசோ வழிபடுறது இல்லை, ஆன்மா வழிபடணும். ஆன்மா வழிபடணும்னா நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் முதல்ல. கடவுளை எது வழிபடும்? அப்பா அம்மா செய்த உடலை போய் கடவுளை வழிபடும், யோசிக்குவானா? ஆனால் இவனுக்கு அதானே தெரியும், அதனால் அது மாதிரி கும்பிட்டுன்னு போயின்னுக்கிறான். அது எப்படின்னா போய் போகிறான், நமக்கு என்ன போச்சு? இப்போ மனுஷங்களுக்கு வந்து ஒரு குடும்பம், குழந்தை, குட்டி இருக்குது. ஆனால் இவங்களே படாத பாடுபடுறாங்க. இறைவன்றவன் இவ்வளோ பெரிய உலகத்தையும் படைச்சிட்டான், அதில் எவ்வளோ ஆயிரக்கணக்கான உயிர்களையும் படைச்சிட்டான். சரி. ஆனாலும் எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி பாட்டு எழுதினவங்களும் அவன் வந்து ஆனந்தமாக இருக்கிற மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க. இன்றைக்கி தேதியில் வந்தவங்களும் இறைவன்றவன் எப்பவுமே ஆனந்தமாக தான் இருக்கிறான் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. அப்போது மனுஷனுக்கும் இறைவனுக்கும் எந்த பொருள் இல்லாதனால இவன் கஷ்டப்படுறான், அவர் எப்பவுமே ஆனந்தமாக இருக்கார். இப்போது ஒரு மனுஷனை மகான்னு சொல்கிறோம், ஒரு மனுஷனை ஞானின்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? மனுஷன் தானே சொல்லணும், ஏன் மாற்றி சொல்கிறோம்? ஒரு மேல்நிலை வந்துட்டு அவருடைய நிலை மாறி போச்சு. ஆனந்தமான நிலையில் அவர் வாழ்ந்துன்னுக்கிறார், அதனால் அவரை மகான்ன்றோம், அவரை ஞானின்றோம். ஆனால் இந்த மனுஷனுடைய நிலை உயரவே இல்லை, தாழ்வான நிலைக்கு போயின்னுக்குது, அதனால் இவனை மனுஷன் சொல்கிறோம். அப்போ அந்த மனம்தான் அவனுக்கு பிரச்சனையாக இருக்குது. இந்த கஷ்டன்றது உலகம்ன்றது மனம் சம்பந்தப்பட்டது, கடவுள் சம்மந்தப்பட்டதோ இல்லை ஆன்மா சம்மந்தப்பட்டதோ கிடையாது, மன சம்பந்தப்பட்டது. மனம் எதை விரும்புதோ அதில் போய் விழும். அது நன்மையா தீமையா உண்மையா பொய்யானே யோசிக்காது, அதுக்கு பிடிச்சது அதில் போய் விழுந்து போச்சது, அதான் அதனுடைய செயல். இப்போ புளிய மரத்தில் பூ பூத்து காய் காய்த்து பழமாகும்போது எல்லாம் தனித்தனியாக ஆகுது. இது வந்து தானாகவே நடக்குது. காயாக இருந்து பிரிக்க முடியாத ஒரு நிலையிலேருந்து அதுவே தன்னைத்தானே பிரித்து வந்துடுது. இதே போல் இந்த உலக வாழ்க்கையிலேருந்து மனுஷனால் வாழ முடியுமா? வாழ முடியும், வாழ்ந்தோம் உண்டு. இப்போது பட்டினத்தார் வந்து சாதாரண பணக்காரன் கிடையாது, எண்ண முடியாத கோடி, ராஜாவை விட பெரிய பணக்காரன். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பற்றற்று வந்தான். அது மாதிரி வாழ முடியும். ஆனால் அது மாதிரி எல்லாராலையும் வாழ முடியாது. யாரோ கோடியில் ஒருத்தனால மட்டும்தான் வாழ முடியும், எல்லாராலையும் வாழ முடியாது. எல்லாராலையும். அதனால்தான் பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொல்லுவார் காலாஸ்ரீயில், சாமி நாங்கள்லாம் உங்களை மாதிரி ஆகணும் போது, என்ன மாதிரி எல்லாரும் ஆகணும்னா ஞானிகள் பிறகு வழி இருக்காது. ஆனால் நல்ல தூய்மையான பக்தி பண்ணுங்க, புனிதமான பக்தி பண்ணுங்க, உங்களுக்கு இறைவன் நல்ல வழியை காட்டுவான். ஆனால் எல்லாரும் நான் போகிற பாதையில் வரணும்னு விரும்பாதீங்க அப்படின்வார். அது மாதிரி எல்லாராலையும் முடியாத விஷயம். ஆனால் யாராலையுமே முடியாதுன்றது இல்லை, எல்லாராலையும் முடியாது. அந்த மாதிரி வாழ்ந்தவங்க 1000 பேர் உண்டு, எத்தனையோ மகான்கள் உண்டு. அப்போ நம்ம இது முயற்சி செஞ்சால் அதுக்கான பலன் இருக்குன்றீங்க? கண்டிப்பாக. இந்த பிறவியில் இல்லைனாலும் ஏதோ ஒரு பிறவியில் அந்த நிலையை நீ எட்டலாம். இதுக்கு வள்ளலார் ஒரு சாட்சி. வள்ளலார் சொல்லிட்டு போகிறாரு, தாளிடுங்க கடைசி நாள் இது அப்படின்னு போகும்போது
அங்கே இருக்கிற அவருடைய பக்தருங்க கேட்குறாங்க, சாமி எங்களெல்லாம் இப்படி விட்டுட்டு போகிறீங்களே, நாங்கள் எப்படி உங்கள் நிலைக்கு வர்றதுன்னும் போது அதுக்கு சொல்கிறாரு, நல்ல தூய்மையான பக்தி பண்ணுங்க. நானும் இந்த ஒரு பிறவியில் முடிக்கல, பல பிறவி எடுத்து வந்து தான் முடிக்கிறேன். அது மாதிரி நீங்களும் ஒரு பிறவியில் முடிப்பீங்கன்றார். அதனால் உயிர் மேலே இறைவனுடைய எண்ணத்தை எவன் ஒருத்தன் வைக்கிறானோ அவன் ஒரு நாளைக்கு ஞானியாக மாறுவான். உடல் மேலே எவன் ஒருத்தன் பகுட்டுக்கு ஞானம் வைக்கிறானோ உடல் மேலே, அவன் இது ஒன்றுத்துக்கு உதவாத போகும், மண்ணோடு போகும். பட்டினத்தார் ஒரு பாட்டில் கண்டார்க்கு பெண்ணல்லவோ ஆமாம், காணார்க்கு காமம் அடி அப்படிங்கிறாங்க. வழக்கமாக ஒரு பொண்ணை பார்த்தா தானே காமம் வரும், ஆனால் இவர் காணாததுனால காமம் வருதுன்றாரு. அப்போ எதை பார்க்காதனால காமம் வருது மக்களுக்கு? இதே பாட்டை அகப்பை சித்தரும் ஒரு இடத்துல சொல்லுவார் இல்லையா? அவர் கூட சொல்கிறாரு இதே வார்த்தையை. காரணம் என்ன அப்படின்னா, கடவுளை யார் ஒருத்தன் பார்த்தானோ அத்தனை பேருக்கும் உலகத்தில் இருக்கிற பெண்ணெல்லாம் தாயாகவே தெரியவா. கடவுளை எவன் ஒருத்தன் பார்க்கலையோ அவனுக்கெல்லாம் பெண்ணை பார்த்தா காமமாக தான் இருக்கும் அப்படின்றார். அதான் அதனுடைய. இப்போ ஒரு மனுஷனுக்குள்ளேயும் சிவசக்தி சொரூபம் இருக்குது. ரெண்டு இருந்தால்தான் இயக்கம். ஒன்றா இருந்தால் இயக்கமே கிடையாது. எந்த கடவுள் வழிபாடாக இருந்தாலும் சரி, மனித வழிபாடாக இருந்தாலும் சரி, ரெண்டு வகையான செயல்கள் தான். உன் உடல் உயிர் இல்லைன்னா நீ எங்கே கடவுள் வழிபாடு? ஒரு பெண்ணு ஆணை இல்லைன்னா எங்கே குடும்ப வழிபாடு? ரெண்டு பொருள் சேர்ந்தால் தான் இயக்கம். ஒரு பொருளாக இருந்தால் இயக்கமே கிடையாது. இப்போ உலக இயக்கத்துக்கு வெளியே தேடுறாங்க. ரெண்டு பொருள் வேணும். உலக இயக்கத்துக்கும் ரெண்டு பொருள் வேணும். ஆகாயம் ஒன்று, பூமி ஒன்று இருந்தால் தான் இயங்கும். ஆகாயம் இல்லாத பூமி இயங்காது, பூமி இல்லாத ஆகாயம் இயங்கினாலும் யாருக்கும் தெரியாது. அதனால் இருபொருள் இயக்கம் தான் உலகமே. இறைவன் இந்த இருபொருள் இயக்கத்தை கடந்து நின்றான். அதனால் அவனுக்கு பேர் ஏகன்னு பேர். இந்த உலகமே அவன் கொடை கீழே தான். அவனுக்கு வந்து ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாது. அதுதான் இறைவன். ஜாதி மதம் இருக்கிறதுலாம் இறைவன் கிடையாது. அதெல்லாம் இறைவன் சொல்லவே கூடாது. அது அமைப்புகளை வச்சுக்கின்னு பொழப்புக்காக நடத்துகிற விஷயங்கள். அது சொரூபத்தை தனக்குள்ளே கண்டாங்கன்னா அவங்களுக்கு காமம் இருக்காது. சக்தின்றது உடல், சிவம்ன்றது உயிர். இது ரெண்டு இருந்தால்தான் இயக்கம். ஒரு உடம்பு செத்து போயிருந்தால் என்ன பண்ண போகிற அதை வச்சுன்னு? உயிர் உடலை விட்டு வெளியே போச்சுன்னா அது என்ன பண்ண போகுது? ஒன்றுமே இருக்க. ரெண்டு இணைஞ்சால் தான் இயக்கம். மாணிக்க வாசகர் வந்து அவருக்கு வந்து கடவுள் சிந்தனைன்றது வரும். எப்படி வந்ததுன்றாருன்னா, நானும் ஒவ்வொன்றுத்துலேயும் தப்பிச்சு வந்தேன்பா. அம்மா கருவில் நான் போனேன், இல்லை நான் போகலன்னா வேறு யாரும் போயிருப்பாங்க, எனக்கு வாய்ப்பெல்லாம் போயிருக்கோம். இந்த மாதிரி நான் செல்வத்துக்கெல்லாம் தப்பித்தேன், வறுமையிலேருந்து தப்பித்தேன், படிப்புலேருந்து தப்பித்தேன் அப்படின்னு ஒரு ஸ்டேஜாக சொல்லிட்டு வரேன். நான் இதிலெல்லாம் தப்பிச்சு வந்து தான் அந்த கடவுள் என்ற அந்த நிலையை வந்து நான் உணர்ந்தேன் அப்படின்றாரு. இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ராமானுஜர் மாதிரி வரவங்க எல்லாருக்குமே வந்து உபதேசம் கொடுக்குறீங்க. அந்த நிலையை அனுபவிச்சாங்களா இல்லையோ அப்படி தெரியலன்றாங்க. அப்போ அதுக்கு காரணம் எதனா இருக்குது? அப்போ காரணம் என்னன்னா, ஒரு பணக்காரன் உண்மையான பணக்காரனாக இருந்தால் அந்த பணக்காரன் 10 பேருக்கு தானம் பண்ணணும். அவன் தான் பணக்காரன். அவன் தானம் பண்ணாத அவன் கையில் கோடி கோடியாக வச்சிருந்தாலும் அவனுக்கு பேர் பணக்காரன் கிடையாது. அதே மாதிரி ஒரு குருன்னு இருந்தால் அவன் வரவன் என்ன பண்ணுறான், செய்கிறானா செய்யல தெரியாது. ஆனால் இவனுடைய கடமை அவனுக்கு உபதேசம் கொடுக்கணும். அது அவனுடைய பாவ புண்ணியத்தை பொறுத்து இருக்குது. அதை அனுபவிக்கிறதும் அதில் பயணம் பண்ணுறதும் அதை அதோட விட்டுறதும் அது அவனை சம்மந்தப்பட்டது, நம்மளை சம்மந்தப்பட்டது. ஆனால் நம்மளுடைய கடமை ஒவ்வொருத்தனுக்கும் வழியை காட்டணும், உண்மையை சொல்லணும். அதனால் நம்ம உண்மையை சொல்கிறதால அவன் எடுத்துப்பான்லாம் நம்பக்கூடாது. ஏன்னா எடுத்துக்க மாட்டான். அதனால் நம்மளை நாடி வந்தான், நம்ம போய் வீடாக போய் நான் உபதேசம் கொடுக்குறேன்னு சொல்கிறது இல்லை. நம்மளை தேடி வந்தால் கொடுக்குறோம், ஆனால் தேடி வந்தால் கொடுக்கணும். அந்த மாதிரி எப்படி பணக்காரன் பணத்தை கொடுத்தா அவனுக்கு பேர் வள்ளலோ, அது மாதிரி ஒரு மகான் வந்து உபதேசம் கொடுக்கும்போது அவனுக்கு பேர் குருன்னு வருது. அதனால் கொடுக்கணும். அப்போ ஒரு குருவானவர் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஏற்ற தாழ்வு ஜாதி மதம் பார்க்கக்கூடாது. இப்போ நம்மக்கிட்ட கிறிஸ்டினுங்க உபதேசம் வாங்கிக்கிறாங்க, முஸ்லீமுங்க உபதேசம் வாங்கிக்கிறாங்க, ஐயருங்க உபதேசம் வாங்கிக்கிறாங்க. நான் யாரையுமே எந்த ஜாதின்னு கேட்க மாட்டேன். அவன் எந்த ஜாதி அந்த எனக்கு என்ன பற்றி பொண்ணாக கொடுக்க போகிறேன், இல்லை அவன் வீட்டில் பொண்ணாக கட்ட போகிறேன். எனக்கு தேவை நல்ல மனுஷன். அது மட்டும்தான் நான் பார்ப்பேனே தவிர ஜாதி மதம் பார்க்கறது கிடையாது. கடவுள் மந்திரத்திற்குள் அடக்கம் என்று சொல்கிறார்கள். சரி. மந்திரம் பிராமணர்களுக்குள் அடக்கம் என்று சொல்கிறார். அப்படியானால் கடவுளை விட பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் என எண்ணலாமா? என்னவே கூடாது. உண்மை என்னவே கூடாது. அப்படி என்றவன் ஒரு முட்டாள். ஏன்னா
பிராமணன்றது ஒரு சமுதாயத்தை சார்ந்தவன், அவன் ஒரு மனுஷன்தான். அவன் எப்படி கடவுளுக்கு ஈக்குவலாக போய் அவனை ஒப்பிடலாமா? அவன் பிறந்தான், சாக போகிறான், பிறந்தான், வளர்ந்தான், முதுமை இளமை இருந்தது, இடைப்பருவம் வந்தது, முதுமை வந்தது, அவன் சாகிறவன். அவனை போய் இறப்பு பிறப்பு இல்லாத கடவுளுக்கு ஒப்பிட்டு பேசலாமா? அது நம்மளுடைய தவறு இல்லையா? அது நம்மளுடைய தவறு. இதை யார் உயர்ந்தவன் அப்படின்றதுக்கு 3 மகான்கள் சொல்கிறாங்க. கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு, யாரா உயர்ந்தவன் உலகத்தில் அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கையை யாருக்காக அர்ப்பணித்தானோ அவனே உலகத்தில் உயர்ந்தவன்டான்றான். தன்னுடைய வாழ்க்கையை பிறருக்காக யார் ஒப்படைச்சானோ அர்ப்பணிச்சானோ அவனே உலகத்தில் உயர்ந்தவன், அவனே கடவுளுக்கு சமமானவன். கடவுள்னு சொல்லல, அப்போ கூட கடவுளுக்கு சமமானவன் பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். அப்போது ஒரு மனிதன் எப்படி இருக்கணும்னு அவர் சொல்கிறாருன்னா, உன்னுடைய வாழ்க்கை, நீ வாழற உன் குடும்பம், இது ஒன்றும் பெரிய அதிசயம் கிடையாது, இது எல்லாரும் வாழக்கூடியது தான். ஆனால் உன் குடும்பத்தையும் கடந்து உலகத்துக்காக நீ என்னென்ன செய்த, நீயே உயர்ந்தவன்டான்றார். இயேசுநாதர் சொல்கிறாரு, ஒரு இடத்துலேருந்து இயேசுநாதர் வராரு, ஒரு அவலை பெண், விபச்சார பெண், அவளை அந்த ஊர் ஜனம் மொத்த பேரை கல்லெடுத்து அடித்து தெத்திக்கின்னு ஓடுறாங்க, இந்த ஊர்லேயே நீ இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ அவளால் தப்பிக்க முடியாமல் அழுதுகின்னு ஓடும்போது எதிர இயேசுநாதர் வராரு. அவருடைய காலடியில் விழுந்து அவருடைய கண்ணீர் அவர் காலில் விழுது. அவர் தூக்கி சொல்கிறாரு, என்னம்மா விஷயன்றாரு. இது மாதிரி எல்லாரும் என்னை கல்லில் அடிக்கிறாங்க, நான் தாழ்ந்தவன், என்னை வாழ தகுதியற்றவன் சொல்லி கல்லால் அடிக்கிறாங்க அப்படின்னு அந்தம்மா சொல்கிறாங்க. இயேசுநாதர் கல்லெத்து அடிக்கிறவங்களை கேட்குறாரு, ஏன்பா அந்த அம்மாவை கல்லெத்து அடிக்கிறீங்க, என்ன தவறு செய்தாங்க அப்படின்னு இயேசுநாதர் கேட்குறாரு. அப்போது அந்த மக்கள் சொல்கிறாங்க, அவள் தகுதியற்றவோ, அவள் ஒரு விபச்சாரி அப்படின்ட்டு இந்த மக்கள்லாம் சொல்கிறாங்க. சரிப்பா, அவள் விபச்சாரி, யார் அவகிட்ட உடல் உறவு கொள்ளலையோ அவங்க கல்லால் அடிங்க அப்படின்றார். அப்போ இந்த கல்லால் அடிச்சவன் அத்தனை பேரும் அவகிட்ட உடல் உறவு கொண்டவன் தான், முட்டாள்கள் தான், எல்லாம் திருப்பிக்கின்னு போயிடுறான். அப்ப சொல்றாரு, யார் உயர்ந்தவன்? ஒரு விபச்சாரி உயர்ந்தவனா? விபச்சாரின்னு சொன்ன நீ உயர்ந்தவனா? விபச்சாரி உயர்ந்தவனான்றார் இயேசுநாதர். ஏன்னா அவளுடைய உடலை பல பேருக்கு அர்ப்பணிச்சிருக்கிறார், ஆனா நீ சுகத்தை பெற்றவ அவளை கல்லால் அடிக்கிறியே அப்படின்றார் இல்லையா? இது எவ்வளவு பெரிய புனிதமான வார்த்தை. நபிகள் நாயகம் வரார், நபிகள் நாயகம் வராருன்னு எல்லா பணக்காரனும் வரிசையில் நிற்கிறான் அவரை பார்க்கறதுக்கு. அவர் யாருக்காவது ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்படின்னு பெரிய பெரிய பணக்காரெல்லாம் நிற்கிறான். அதில் என்ன மாதிரி ஒரு ஏழையும் நிற்கிறான். நபிகள் நாயகம் வராரு, எல்லாரும் முகத்தையும் பார்த்துன்னு வர்றாரு. நேராக வந்தவர் என்ன பண்ணார், அந்த ஏழையினுடைய கையெடுத்து அவர் தலையில் வச்சுக்கினார். எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க, இவர் ஆசீர்வாதம் பண்ணுவார் எல்லாருக்குன்னு பார்த்தாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார், அந்த ஏழையினுடைய கையெடுத்து தலையில் வச்சுக்கினார். எல்லாருக்கும் ஒரே கோபம், என்ன இது இப்படி பண்ணிட்டார் ஒரு நபிகள் நாயகம், ஒன்றுக்கு ஒரு பிச்சைக்காரன் கையெடுத்து தலையில் வச்சுக்கினாரு அப்படின்னும் போது அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறார், உலகத்தில் யார் உயர்ந்தவன்? நீ பணக்காரன் உயர்ந்தவனா? இல்லைப்பா, ஒரு உழைப்பாளி உயர்ந்தவன்டா, அவன் உழைச்சே சாப்பிட்றான், அவன் உன்னை விட உயர்ந்தவன்டான்றார் இல்லையா? மகான்களுடைய வார்த்தைகள் யாருடைய மனமும் புண்பட இருக்காது. மகான்களுடைய வார்த்தைகள் இந்த உலகத்துக்கு பயன்படுறதா இருக்கும். அப்படி மதங்கள் வேறவா இருந்தாலும் மகான்கள் நோக்கம் ஒன்று தான் எல்லா மகானுக்கும். இதை பின்பற்றி போனால் அவன் தான் உயர்ந்தவனை தவிர பிறப்பால இறப்பால உயர்ந்தவன் தாழ்ந்தவனே இந்த உலகத்தில் இல்லை சாமி, அவனே உருவாக்கிக்கிறது. அப்போ கடவுளுக்கு நிகராக யாரையும் நம்ம நினைக்கக்கூடாது அப்படிங்கிறத. நிகராக நினைக்கலாம், கடவுளா நினைக்கக்கூடாது. கடவுளுக்கு நிகராக நினைக்கலாம், ஆனா கடவுளா நினைக்க கூடாது. தப்பு. இந்த செய்கைகள் செய்யும் போது அவனை கடவுளுக்கு உலகத்துக்காக அவனுடைய வாழ்நாள் முழுதும் அர்ப்பணிச்சான்னா அவன் கடவுளுக்கு நிகரானவன், ஆனா கடவுள் கிடையாது. நான் அதனால்தான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன், யாரையோ கடவுள்னு சொல்றாங்க, இது தவறு, சரியா புரிஞ்சிக்காம பேசுறாங்க.
கடவுள்ன்றவன் பிறப்பு இல்லாதவன், கடவுள்ன்றவன் இறப்பு இல்லாதவன், அவன் தான் கடவுள். பிறந்து மறையிறவெல்லாம் மகான்கள், ஞானிகள். ஆனால் கடவுள் ஆக முடியாது. கடவுளுடைய அருளை பெற்றவங்க அவங்கெல்லாம். அதனால் அவங்கெல்லாம் மகான்கள், ஞானிகள், சித்தர்கள் சொல்லலாம். அவங்கள கடவுளுக்கு கடவுளும் சொல்லக்கூடாது, கடவுளுக்கு சமமானவன் சொல்லலாம். ஆனால் கடவுள்னு சொல்கிறது தவறான வார்த்தை. அது அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு அப்படிலாம் சொல்லிக்கிறாங்க. ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா இயேசுநாதர் ஒரு இடத்துல சொல்லுவார், இறைவா ஏன் என்னை கைவிட்டு. அப்போ இயேசுநாதரே சொல்றார், நான் இறைவன் இல்லைன்றார் இல்லையா, இறைவன் எனக்கு மேலே இருக்கிறான் அப்படின்றார். அப்போ இயேசுநாதர் பிறந்தார், ஏதோ கொடுமைப்பட்டார், மறைந்தார், மகான் அவர், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஆனால் கடவுளும் சொல்லக்கூடாது. அவங்களுடைய அன்பு மிகைப்படுத்தி அது மாதிரி பண்ணிக்கிறாங்க பல பேரை. ஆனால் அது தவறு. கடவுளுக்கு சமமானவங்கன்னு சொல்லலாம், கடவுளுக்கு ஈக்குவலானவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய சக்தியும் கடவுளுடைய சக்தியும் ஒன்று சேரும். அதனால் அவங்கெல்லாம் உயர்ந்தவங்க உலகத்தில். அப்போது அப்படிப்பட்ட மனிதன் தான் கடவுளுக்கு சமமானவன், உயர்ந்தவன் உலகத்தில். ஜாதியை வச்சுக்கு நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன்னா அவளை மடத்தானம் எதுவும் இல்லைன்னு என்னுடைய அபிப்பிராயம்பா. ஏன்னா ஜாதின்றது எதுக்கு வச்சுக்கிற? உன் உடலுக்கு வச்சுக்கிறியா, உயிருக்கு வச்சுக்கிறியா? உடலுக்கு தான். அப்போ உயிர் என்ன பண்ணுச்சு சொல்லு? உடலுக்கு வச்ச ஜாதி செத்து போச்சு. நாய்க்கர் செத்துட்டாரு, ஐயர் செத்துட்டாரு, மொழியார் செத்துட்டாருன்னு சொல்றியா? போனன்றான்றிய. அப்போ எங்கே போச்சு உன் ஜாதி சொல்லு? அதனால் ஜாதின்றதே கிடையாது சாமி. அவன் மனம் சுத்தமாக உயர்ந்திருந்தா அவன் உயர்ந்தவன், அவன் மனம் வேக்காலமாக தாழ்ந்திருந்தா அவன் தாழ்ந்தவன் சாமி. இல்லை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இப்படி தான் பார்க்கணுமே தவிர ஜாதியில் உயர்ந்தவன் தாழ்ந்தவனே கிடையாது. எல்லாரும் மனுஷன், எல்லாரும் பிறந்தோம், எல்லாரும் சாக போகிறோம். இதான் என்னுடைய இது சாமி. சுவாமி சொல்லுங்க சாமி. யோகம் மூலம் மட்டும் இறைவனை அடைய முடியும் எனும் போது, ஆமாம், யாகம் மூலம் இறைவனை அடைய முடியாது. ஏன்னா யாகம் பண்ணுறதே மனம் இருக்கிறதால தான். மனுஷனுக்கு மனம் இருக்கிற வரைக்கும் கடவுளுக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. யோகத்தால் மனம் அழிக்கிறோம், இருக்கிற பொருளை அழிக்கிறோம். அழிக்கிறதால் தான் ஆண்டவனை தொட முடியுது. யாகம்ன்றது வெளியே நடத்தக்கூடியது. அதுதான் திருமூலர் சொல்லுவார். அப்பா ஒரு குப்பை ஒரு இடத்துல கொட்டணும், காற்றடிச்சுன்னா ஒரு இடத்துல எடுத்து விட்டுடும், மழை பெஞ்சுன்னா அது தள்ளின்னு போய் ஒரு இடத்துல விட்டுடும் இல்லையா? ஆனால் நெருப்பு வந்தால் இல்லாமல் ஆக்கிடும். அது ஒன்றுக்கு தான் அந்த சக்தி உண்டு. அதனால்தான் இறைவன் எப்படி இருக்கிறான்னா ஜோதிமயமாக இருக்கிறான்னு சொல்கிறேன். அப்போது இந்த நெருப்பு வெளியே கொளுத்துது அடையாளம். எப்பா இது யாகம். இந்த யாகத்தில் என்ன போட சொன்னால், புடவையை போடு, உன் கம்மலை போடு, உன் மூகத்தையை போடு, உன் வச்சுக்கிற பணத்தை போடு. நீ வச்சுக்கிற பணம் பாவம் பண்ணலை, நீ போட்டுனுக்கிற மூகத்தை பாவம் பண்ணலை, நீ கட்டினுக்கிற புடவை பாவம் பண்ணலை. ஆனால் பாவம் பண்ணது எது? உன் உடல். அப்போது உடல் அதில் போடுன்னு சொன்னால் அந்த ஐயரை கொண்டுடுவாங்க இல்லையா? அதனால் அவன் என்ன பண்ணுறான், உஷாரா துட்டை போடு, அத்தை போடு, இத்தை போடு, உன் பாவம் போயிடுச்சுன்னு உடனே இவன் மனசாலன்னு நம்ம பாவம் யாகத்தில் போயிட்டு அப்படின்றான். போகாது. எப்போ பாவம்ன்றது உன் மனசோட சேர்ந்து போய்க்குது. இப்போ யோகத்தால் இந்த மனசில் தீ மூட்டினா அதில் தான் அழியும் எல்லா பாவம். அதனால தான் சொன்னான், காசிக்கு போனால மகப்பே உன் கர்மம் தீராதே அகப்பேன்னா. இவன் என்ன நினச்சினா, அகப்பேன்னா இந்த கொட்டாங்கச்சியில் மூங்கில் கொட்டாங்கச்சி சொல்லி அந்த அகப்பேயி. உன் மனசுக்குள்ளே ஒரு பேய் இருக்குதுடா, அதுக்கு நீ காசிக்கு போய் கும்பிட்டீங்கன்னா ஒரு தீராது, அதை முதல்ல சாவடிக்க கற்றுக்கிடான்னா. அந்த பேய் மனசுக்குள்ளே இருக்கிற பேய் அழிஞ்சாதாண்டா நீ எங்கே போனாலும் மோட்சத்துக்கு உனக்கு வழி. அதனால் அந்த பேய் அழிக்கணுன்னா யோகம் பண்ணு. யோகத்தால் மட்டும்தான் அது எரிஞ்சிடும். எரிஞ்சு போச்சுன்னா நீ மனம்ன்றது இருக்காது. மனம்ன்றது இல்லைன்னா ஆன்மா போச்சு. ஆன்மான்னா உலகத்துக்கு சம்மந்தம் இல்லாதது, இறைவனுக்கு சம்மந்தப்பட்டது. அப்போ மனசை அழி. யோகத்தால் என்ன பண்ண முடியும்னா மனசை அழிக்க முடியும். மனசை அழிஞ்சாதான் இறைவனோட கலக்க முடியும். மனம் அழியாத நீ 1000 பண்ணினா கூட எந்த கடவுளோடும் சேர முடியாது. கற்பனையில் தான் இருக்கலாம். காமத்தினால் நாம் அடையும் இன்பமும் துன்பமும் என்ன? காமம்ன்றது
அளவோடு இருந்தால் துன்பம் கிடையாது. காமம்ன்றது அளவு கடந்த துன்பம் வந்து சேர்ந்துடும். இதுக்கு எது அடிப்படைன்னா ஆசை. இப்போ ஒரு கணவன் மனைவி 2 பேரும் களவு கொள்ளாமல் வாழ்ந்தாங்கன்னா துன்பம் கிடையாது. ஆனால் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் களவு கொண்டால் துன்பம் வருதானே செய்யும். அதை யாரும் தடுக்க முடியாது. அப்போது இதுக்கு எது காரணமாகுதுன்னு ஆசை. அதனால்தான் திருமூலர் ரொம்ப அழகாக சொன்னார், அருமீன் அருமீன் ஆசை அருமீன் ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன். ஆசை படப்பட ஆய்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தம் அமையணும். அப்போது நமக்கு ஆசை அளவோடு இருந்தால் ஆபத்து இல்லை. ஆசை அளவு கடந்து தாண்டும் போது ஆபத்துகள் வரதான் செய்யும். அப்போது இந்த காமம்ன்றது கணவன் மனைவியோடு இருந்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. கணவன் மனைவியோட காமம் இருக்கணும், இருந்தால்தான் கணவன் மனைவி ஆனதே காமத்துக்காக தான். காமன்னு ஒன்று இல்லைன்னா மனைவி அவங்க தாய் வீட்டில் இருந்திருப்பாங்க, பிள்ளை இவங்க தாய் வீட்டில் இருந்திருப்பாங்க. ஆனால் சாப்பாடு போட்டான், நகை போட்டான், படிக்க வச்சான், துணிமணி கொடுத்தான், எல்லாம் பண்ணான், காமத்தை அடக்க முடியாது. அப்போ அதுக்கு ஒரு பெண் தேவைப்படுறான், ஒரு ஆண் தேவைப்படுறான். அப்போ இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்தது காமம். அந்த காமம் இருக்கணும், இருந்தால் தான் உலக உற்பத்தியே. பட்டினத்தார் காலாஸ்திரியில் ஒரு காலட்சேபம் பண்ணுறாரு அவருடைய சீடனை பற்றி, பத்ரகிரியை பற்றி. இவ்வளோ தீமைகள்லாம் ஒரு பெண் பண்ணிட்டா, அதனால் பெரிய உஜினி நாட்டினுடைய மன்னன் எனக்கு சீடனாக வந்துட்டான், நீங்கள் ஒழுக்கமாக வாழுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது மக்கள் என்ன கேட்குறாங்க, சாமி நாங்கள்லாம் உங்களை மாதிரி ஆகிறது எப்படி, நாங்கள் உங்களை மாதிரி ஞானி ஆகணுமே அப்படின்னும்போது அதுக்கு சொல்கிறார் ஒரு பட்டினத்தார், எல்லாரும் என்ன மாதிரி ஆணுங்கள்னா ஒரு ஞானியை பிறக்க மாட்டான். அதனால் கணவன் மனைவியோடு வாழுங்க. ஆனால் எப்படி வாழணும், தூய்மையாக வாழுங்க, நல்ல பக்தி பண்ணுங்க. கடவுள்கிட்ட போய் ஏதோ கடங்காரங்கிட்ட பேசுகிற மாதிரி பேசாதீங்க, கண்மூடி நில்லுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ கடவுள் கொடுக்க தெரியும். ஆனால் நீ கேட்டு கொடுக்குறவன் இல்லை, கடவுள் மறுத்துடுவான். அதனால் நீ கேட்காம கண்ணை மூடி, இறைவா நீ படைச்ச என்ன, நான் துன்பப்படுறேன், என் வாழ்க்கைக்கு என்ன வழி நீ தான் காட்டணும்னு சொல்லிட்டு நின்றுடு. அவன் வழி காட்டுவான் உனக்கு. நீ போய் எனக்கு இது வேணும் அது வேணும் கார் வேணும் பங்களா ஒன்றும் கொடுக்க மாட்டேன், பிச்சை தான் எடுக்க விட்டுவான். அதனால் இறைவங்கிட்ட கண்மூடி நிற்க கற்றுக்கோ, இறைவங்கிட்ட எதுவும் கேட்காத, வாழ்க்கையில் தூய்மையாக வாழ். அந்த வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை, துன்பமற்ற வாழ்க்கையாக இருக்கும். இப்போது ஒரு டெய்லி உங்களால் ஒரு 200 ரூபாய் தான் சம்பாதிக்க முடியும். உங்களுக்கு 2 பசங்க இருக்குது, ஒரு மனைவி இருக்கிறான். இந்த 200 ரூபாய் எடுத்து போய் முழுசாக மனைவி கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த 200 ரூபாய் உங்கள் 4 பேருக்கு ஒரு நாளைக்கு போதும். ஆனால் 200 ரூபாய் சம்பாதிச்சுட்டு 150 ரூபாய் வெளியே போய் தண்ணி அடிச்சு செலவு பண்ணி போட்டு வந்து 50 ரூபா மனைவி கிட்ட கொடுத்த சோறு போட முடியுமா? அப்போது இது எங்கே கெடுது, ஒழுக்கம் கெடும்போது குடும்பம் கெடுது. நீ ஒழுக்கத்தோடு வாழும்போது குடும்பமும் ஒழுக்கமாக வளரும், உன் பிள்ளைங்களும் ஒழுக்கமாக வளரும். அதுக்கு வழிகாட்டியா நீ இரு. அதனால் காமம் குடும்பத்துக்கு அவசியம், கணவன் மனைவிக்கு. காமம் இல்லைன்னா கணவன் மனைவியே இல்லை. சுவாமி சொல்லுங்க, வேதம் என்றால் என்ன, இறைவனால் படைக்கப்பட்ட வேதம் எது? வேதம் இன்னைக்கு உலகத்தில் 1000 வேத நூல்கள் இருக்குது. ஆனால் இது எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மறைஞ்சு போயிடும். மனிதன் எழுதுனதெல்லாம் மறைஞ்சு போயிடும். மனிதன் எழுதின வேதத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்குது இல்லையா? எல்லா வேதங்கள்லையும் இருக்குது அது. ஆனால் இறைவனுடைய வேதத்தில் ஏற்றத்தாழ்வே கிடையாது. வேத நூலெல்லாம் மனிதன் வாழறதுக்கு வழிவகுத்து கொடுத்துக்குது. இறைவன் எழுதின வேதம் உயிரினங்கள் அத்தனையும் வாழறதுக்கு வகுத்த வேதம் அது. அந்த வேதம் ஒன்று பூமியில் மனுஷன்தான் வாழலான்னு இருக்குதா? எல்லா உயிரினங்களும் வாழுது. இதுதான் இறைவனுடைய வழி எண்ணம். எல்லா உயிரும் வாழணும், அதுதானே இறைவனுடைய குறிக்கோள். மனிதன் எழுதின வேதம்லாம் மனுஷனுக்காக எழுதுனது தான், அதில் மற்ற உயிரினத்தை சேர்க்க முடியாது. அப்போது இறைவனுடைய வேதம் 1 பூமி, 2 நிலவு சந்திரன், 3 சூரியன், 4 வெள்ளி. இந்த 4 வேதங்கள் இறைவன் எழுதின வேதங்கள். இந்த 4 வேதத்தில் மாற்றமே கிடையாது. மனிதனுக்கும் ஜீவராசிக்கும் பூமிக்கும் எல்லாத்துக்கும் சமமாக தான் இருக்கும். ஆனால் மனிதன் எழுதின வேத நூலுங்களில் ஏற்ற தாழ்வுகள், ஜாதி மத வேதம் எல்லாம் இருக்கும் அதில்.
அதனால் இறைவனுடைய வேதத்தில் எந்த குறைபாடும் கிடையாது. நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க, என்ன இறைவன் 4 வேதம் தான் எழுதினாரா, வேறு எழுதலையா? அப்போது செவ்வாய் இருக்குது, சனி இருக்குது, புதன் இருக்குது, இதெல்லாம் வேத நூல் இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. இந்த சந்தேகம் வரும் உங்களுக்கு. பூமியிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல பிறக்கிறதுக்கு போதே தாயை பார்த்ததில்லை, தந்தையை பார்த்ததில்லை, மண்ணை தான் பார்த்தீங்க இல்லையா? இப்போ வயிற்றில் இருக்கும்போது அறுத்து அப்படியே பிளாஸ்டிக் மாதிரி எடுத்துடுறான். முன்னெல்லாம் வந்து குழந்தை பிறந்ததுன்னா முதல்ல பிறக்கும் போது அது தாயை பார்த்ததில்ல, தந்தையை பார்த்ததில்லை, மண்ணை தான் பார்க்கும். அதே மாதிரி மரணத்துக்கு பின்னாடி மண்ணை தான் பார்க்கும். அப்போது மனிதன் பார்த்தது முதல்ல மண், பூமி. 2வது பார்த்தது நிலவு, 3வது பார்த்தது சூரியன், 4வது பார்த்தது தான் வெள்ளி. இந்த பூமியிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 தான் தெரியும். சனி கிரகம் தெரியாது, செவ்வாய் கிரகம் தெரியாது, புதன் கிரகம் தெரியாது. அதனால் இந்த 4 வேதங்கள் நீ கண்டது, இந்த 4 வேதத்துக்குள் தான் உன் வாழ்க்கையே. மனிதனுக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஜீவராசிக்கும் இந்த 4 வேதத்துக்குள்ளே தான் வாழ்க்கை. அதனால் இறைவன் எழுதின வேதம் 4. இந்து மதத்தில் யஜுர்வேதம், ரிக்வேதம், சாமவேதம், அதர்ம வேதம் 4 வேதங்கள் இருக்குது. இந்த 4 வேதம் இல்லாத கந்தபுராணம் இருக்குது, சிவபுராணம் இருக்குது, பகவத்கீதை இருக்குது. இது மாதிரி பல நூல்கள் இருக்குது. இல்லை, எல்லாமே வேத நூல்கள் தான். ஆனால் ஏற்றத்தாழ்வு உள்ள வேத நூல்கள், இறைவனுடைய வேத நூலில் ஏற்றத்தாழ்வு கிடையாது. அதே மாதிரி முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா குரான் இருக்குது, கிறிஸ்தவனில் பார்த்தீங்கன்னா பைபிள் இருக்குது, புத்த பிச்சு இருக்குது. இது மாதிரி எல்லா வேத மனிதனுக்கும் வேத நூல்கள் மனிதன் எழுதுனா, இதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறி போயிடும். இறைவன் எழுதின வேதம் எந்த காலத்திலையும் மாறாது, அழியாத வேதங்கள் அது. இந்த கிணத்து தாவலை ஒன்று இருக்கும், அது என்ன பண்ணால் பிறந்ததுலேருந்து போகிற வரைக்கும் அந்த கிணத்துலேயே சுற்றி வரும். கடல்லேருந்து ஒரு விஷயம் அது ஆமை ஒன்று வந்துச்சான். டேய் என்னடாப்பா இங்கே சுற்றினுக்கிறிய, எவ்வளோ காலம் சுற்றினுக்கிற? எனக்கு தெரியாது, நான் பிறந்ததுலேருந்து இங்கே தாங்கிறேன். சரி, இதை விட ஒரு பெரிய பொருள் இருக்குது, கடல்னு ஒன்று இருக்குது, அதை நான் காட்டுறேன் வரியா என் கூட. கடலா? அது எவ்வளோ பெருசு? இது இவ்வளோ பெருசு இருக்குமா அப்படின்னு தான். எது தவளையே சின்னது, அந்த தவளை 2 கையை வச்சுக்கோங்க, இவ்வளோ பெருசு இருக்குமா? இல்லைப்பா அது அதோட பெருசு. அதோட பெருசுனா இவ்வளோ பெருசு இருக்குமாச்சான். ஏனால் அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த கிணறு எவ்வளோ பெருசோ அவ்வளோதான் அதோட உலகம். அந்த மாதிரி கிணத்து தவளை மாதிரி மனுஷனோட கூட்டம் இருக்குது. அது அது அறிவுக்கு எவ்வளோ எட்டுமோ அதை தான் அது பேசும். உச்சத்தை உணர்ந்தால் அவருக்கு அப்புறம் யாரும் இல்லைங்க, இவருக்கு அப்புறம் யாரும் இல்லைங்கன்ற வார்த்தையே வராது. ஏன்னால் உச்சம்னா என்னன்னு தெரியாது. அதுதான். அதனால் பேசுகிற கூட்டம் பேசினே இருக்கட்டும் சாமி, நம்ம ஊதுற சங்கம் ஊதினே இருப்போம். அதான் நிர்வண கல்ப சமாதி நிலை என்றால் நிர்விகல்ப சமாதி. அதாவது மகன் சொல்கிறாரு, எப்பா மனுஷனோட உச்சபட்சம் என்ன? ஞானத்தை அடையணும். அந்த ஞானத்தை அடைஞ்சி தன்னை நாடி வரவங்களுக்கெல்லாம் அவங்க சாட்சியாக இருக்கணும், கலங்கரை விளக்கமாக இருக்கணும். அப்படின்னா என்னப்பா அடையணும்னா அவங்க சமாதி நிலை அடையணும். சரி, சமாதி நிலை அடைஞ்சதுன்னா எப்படி அடையிறது? அதுதான் முன்னாடியே சொன்னேன். தனக்குள்ளே ஒடுக்கி தனக்கு என்ன ஆகுதுன்ற அந்த உணர்வோடு சமாதி நிலை அடையணும். உணர்வோட சமாதி நிலை அடைஞ்சால் வரவங்க எல்லாருக்கும் வழிகாட்டலாம். நிர்விகல்ப சமாதின்னு ஒரு சமாதி இருக்குது சாமி. அந்த சமாதி என்னென்னா அவங்களும் சாட்சாத் இதே நிலையில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பிறவின்றது நிச்சயம். எப்போ வேணால் திரும்பவும் பிறவி கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? திரும்பவும் அந்த சமாதி நிலையிலேருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது. அப்போ வாய்ப்புகள் வந்தால் பிறவிகள் நிச்சயம். சமாதி, அதான் முன்னாடியே சொன்னேன், சமாதிகள் நிறைய இருக்குது, சமாதியோட வகைகள் நிறைய இருக்குது. நமக்கு நம்ம ஐயா சொன்னது என்னென்னா, இந்த உடலில் உயிர் இருக்கும்போதே வெளியே பயணம் பட்டுட்டு வெளியே உலகத்தை பாரு, வெளியே பயணம் பண்ணுறதுக்கான பாடம் உனக்கு கொடுத்துருக்கேன், பயணம் பண்ணி உள்ளே வரத்துக்கும் படியும் நான் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் நீ பண்ணி 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 உணர்ந்துட்டேன்னு சொன்னால் அது உன்னதமான சமாதி நிலை. அங்கே உனக்கான உயிரோட்டம் அங்கேயே இருக்கும். உனக்கு பிறவி இல்லாத ஒரு நிலை இருக்கும். மற்ற எல்லாரும் மரணம் அடைஞ்சிருவாங்க, பிறவின்றது நிச்சயம். ஐயா மாதிரி சமாதிகள் அடைஞ்சால் பிறவிகள் இல்லை, வரவங்க எல்லாருக்கும் பிறவியை தடுக்கக்கூடிய சக்தியும் அங்கே கிடைக்கும் சார். அதுதான் சொன்னேன், 13 மணி நேரம் ஒருத்தர் இதே சேரில் உக்காந்துக்கிறாரு. 13 மணி நேரம் உக்காந்துட்டு 13 மணி நேரம் கழித்து அவருக்கு அபிஷேகம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். கையை விரினா விரிக்கிறாரு, காலை மடக்குனா மடக்கிறாரு. எப்படி? எல்லாம் தலை நிற்கவே இல்லை. அப்போ காரணம் என்ன? உயிர் வெளியே போகவே இல்லை. தன் உயிரை, அதுதான் ஐயா சொன்னார், முன்னாடியே சொல்லிட்டார், என்னுடைய ஆன்மாவை எனக்குள்ளே தக்க வைக்கக்கூடிய
வழி மட்டும் எனக்கு தெரியும். இதை இன்னைய தேதிக்கு யாரும் இவ்வளோ வெளிப்படையாக யாரும் சொன்னதே கிடையாது. ஒரே ஒரு மகன் சொன்னார். யார்? நம்ம சர்க்குருநாதர் மட்டுமே சொன்னார். என்னுடைய ஆன்மாவை எனக்குள்ளே தக்க வச்சு என்னை நாடி என்னை நம்பி வரக்கூடிய எல்லாருக்கும் வழிகாட்டி கரை சேர்க்கக்கூடிய வல்லமை எனக்கு உண்டுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னா நம்ம குருநாதர் மட்டும்தான். அப்போது கடைசி வரைக்கும் குரு இல்லைன்னு சொன்னவர் எப்படி சொன்னார்? அதுதான் விஷயம். இதுதான் நம்மளோட குருவோட வல்லமும். இதெல்லாம் யாரும் குத்ததே கிடையாது. எல்லாருமே சமாதி ஆனதுக்கப்புறம் தான் சமாதிக்கான குழியே வெட்டுவாங்க. அதுக்கு முன்னாடி குழியே வெட்டிட மாட்டாங்க. ஆனால் நம்முடைய குருநாதர் தனக்குத்தானே சமாதி அமைக்கிறாரு. 4 வருஷத்துக்கு முன்னாடி சமாதி ஆகிறதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி தனக்குத்தானே சமாதி அமைச்சு அந்த பள்ளத்தில் உக்காந்து, எப்பா நான் உக்காந்தனா என் தலை இவ்வளோ ஹைட் இருக்கணும், இன்னும் கொஞ்சம் மண்ணை கொட்டுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாருன்னா அதுவும் வரலாற்றிலே முதல் முறை நம்மளுடைய குருநாதர் மட்டும்தான். அவ்வளோ பெரிய குருநாதர்கிட்ட நாம் மாணவனாக சீடனாக இருக்கிறோம்னா நமக்கெல்லாம் கொஞ்சம் கர்வமே இருக்கணும்.